கிளைசெமிக் லோட்னா என்ன? கிளைசெமிக் லோடா? கிளைசெமிக் இண்டெக்ஸ் தெரியும், அது என்ன கிளைசெமிக் லோட்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு எவ்வளோ வேகமாக அந்த சர்க்கரை அளவு உயர்த்துதுன்னு மட்டும்தான் நாம் பார்த்தோம். பட் அதில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குங்கிறது நாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த கிளைசெமிக் லோடுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளைசெமிக் லோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். அதை எதோட மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த உணவில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது அதை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 தான் கிளைசெமிக் லோடு. ஸோ கிளைசெமிக் லோடை வந்து அகைன் நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம், லோ, மாட்ரேட், ஹைன்னு. ஸோ லோ கிளைசெமிக் லோட் ஃபுட்னா எனிதிங் லெஸ் தென் 10, மாட்ரேட்னா பிட்வீன் 11 to 19, ஹை கிளைசெமிக் லோட் ஃபுட்னா கிரேட்டர் தென் 20. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃபுட்ஸில் ஹை கிளைசெமிக் லோடு இருக்கிற ஃபுட்ஸ்னால் அகைன் நாம் சாப்பிட்ற இட்லி, சப்பாத்தி, தோசை இது எல்லாமே ஹை கிளைசெமிக் லோட் ஃபுட்ஸ் தான். அகைன் பரோட்டா இது எல்லாமே. லோ கிளைசெமிக் லோட் ஃபுட்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற சுண்டல் வகைகள், நட்ஸ் வகைகள், எக்கு, பன்னீர், சிக்கன் இது எல்லாமே லோ கிளைசெமிக் லோட் ஃபுட்ஸ். தேங்க்யூ.